பக்தியோகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மணிகண்டன். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சூப்பருங்க. ஸோ கடந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராகு கேது பயிற்சிகள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மாற்றத்தை எதிர்பார்க்கும் மகர ராசி. கண்டிப்பா கிட்டத்தட்ட 8 வருஷமா வாழ்க்கையை தொலைச்சு உட்காந்துருக்கிறோம். எந்த கோச்சாரமும் அமைப்பு சரியில்லை. சில தசாபுத்திகளும் அடி வாங்கிருச்சு. இந்த வருஷமாவது இந்த கோச்சாரத்துல நல்ல சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பலனை பார்த்துடலாங்க ஐயா. அப்படி பார்க்கும்போது மகர ராசி 2ஆம் இடத்துல ராகு வராருங்க, 8ஆம் இடத்துல கேது வராருங்க. அதை பத்தி சொல்லுங்க ஐயா. மகர ராசி மகத்தான மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ராசிக்காரர்கள் எதுனா மகர ராசிக்காரர்கள் தான். ஏன் அவங்கள அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தவறான பாதையில் போகிறது, தவறான வழியில் சம்பாதிக்கும்னு நினைக்கிறது அவங்ககிட்ட இல்லை. எப்பவுமே நேர்மை, அந்த உழைப்பு. அதற்கு காரணம் சனியுடைய வீடு. அதனால தான் மகர ராசிக்காரங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிட்டு எப்படி இருந்தாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற வைராக்கியம் படைத்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். இப்போ அவங்களுக்கு கும்பத்தில் இருந்த ராகு பகவான் இப்போ மீனத்துக்கு பயிற்சி ஆறாங்க. அதே சமயத்தில் கன்னியில் இருந்த கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆறாங்க. இப்போ ராகு கேதுகள் எப்பவுமே பின்னோக்கி வலம் வரக்கூடியது. அப்போ அந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் வர்றாங்க. இப்போ இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய கேது அப்படின்னா நல்லா யோசனை பண்ணிக்கணும். இந்த கேது போல் கெடுப்பார் யாருமே இல்லை. ஒரு ஜாதகத்துல 9 நவகிரகங்கள்ல ரொம்ப மோசமான கெட்டிக்கார கிரகம் எதுனா கேது பகவான் தான். அந்த கேது பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்குது. அப்ப அந்த 8ஆம் இடத்துக்கு வந்த கேது பகவானால் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு ஏதாவது கண்டம், ஏதாவது விபத்து, ஏதாவது கடன், ஏதாவது அவமானம், இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மகர ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். பயந்துக்க வேண்டியதில்லை, அவங்க ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். அப்போ அவங்களுக்கு இப்போ வண்டி வாகனத்தில் போகிறாங்க, ரேஸ் டிரைவிங் வேண்டாம். காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, நிதானமாக போய்க்கு சொல்லுங்க. இதே மகர ராசிக்காரங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு ஆள் கிடைச்சாங்கன்னா அவங்கள டிரைவ் பண்ண சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு கூட போகலாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்க டிரைவிங்கை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்தில் கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் ஊருட்டூர் போகக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகம் பார்க்குது. குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து இவங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க, இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. இந்த முன்னும் பின்னும் சுபகிரகம் பார்ப்பது அப்படிங்கிறது சுப கத்திரி யோகம். அப்ப அந்த சுபகத்திரி யோகம் இந்த ராசிக்கு மகர ராசிக்கு இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய கண்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே ஜமாளிச்சு அதை தாண்டி அதை சுபமாக மாற்றக்கூடிய யோகம் இந்த ராசிக்கு இருக்குது. இது அருமையான யோகம். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அந்த ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானை பார்க்குறாங்க. ஆனால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குடும்பத்தை கெடுக்கணும், குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வரணும், நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய தம்பதியர்களை கெடுக்கணும். அவங்க கல்யாணம் பேச்சு எடுத்தாலும்
அது நடக்கக்கூடாது. பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை பார்த்தாலும் தடுங்கலாகணும். இந்த மாதிரி விஷயத்தை தான் அந்த ராகு செய்யணும். ஆனா இப்ப செய்வாரா? கண்டிப்பாக செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டாரு? இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராகுவை பார்க்கிறார். அந்த ராகுவை பார்க்கும்போது அந்த ராகு தன்னுடைய விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி சுப பலனை தான் செய்வார். இது ஒண்ணு போதாதுங்களா? அருமையான யோகங்க. அது போக மகர ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். இப்போ இந்த ராசிக்கு முன்னும் பின்னும் குரு பார்க்கறதுனால இது பாத்தீங்கன்னா சுபகத்திரி யோகம்னு ஜாதகத்தில் ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகம் மகர ராசிக்கு. இந்த யோகம் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களை யார் என்ன நினைத்தாலும் எதுவும் பண்ண முடியாது. அப்போ இவங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம், துரோகிகள் இருக்கலாம், இவங்க கெட்டு போகும்னு நினைக்கலாம். இவங்களால மகர ராசிக்காரர்கள் கெட்டு போயிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கெட்டு போக மாட்டாங்க. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு யார் துரோகின்னு இப்ப தெரிஞ்சிருவாங்க, யார் எதிரின்னு தெரிஞ்சிருவாங்க, யார் நம்மளை பிழைப்பதற்கு விடமாட்டாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க. அப்படி தெரிஞ்சிட்டா அவங்க யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்க அப்படின்னு அறிந்து அவங்களை ஒதுக்கி விட்டுட்டு இவங்க போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த பீரியட்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இவங்களுக்கு நல்லது நடக்கலினாலும் கெட்டது நடக்காது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து அந்த மாற்றத்தால் மகர ராசிக்காரர்கள் மகத்தான மகர ராசிக்காரர்கள் நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அது குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு தனம் நல்லா இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும், கடனை கட்டுவாங்க, இவங்களுடைய உழைப்பால் உயர்வு கிடைக்கும், பிசினஸ்ல லாபம் கிடைக்கும், ஒரு ஒரு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும். இதெல்லாமே நல்லா இருக்கும். அது போக இந்த 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் குறையில்லாமல் இருக்கும். வெளிநாடு தாராளமாக போகலாம், வெளிநாட்டில் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டில் போயிட்டு இந்தியாவில் நம்ம வீடு கட்டணும், நம்ம அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு லட்சியமாக போயிருப்பாங்க. அவங்க அதை எல்லாமே செய்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக சிங்கப்பூரில், ஆஸ்திரேலியாவில், கனடாவில், சுவிட்சர்லாந்தில், ஜெர்மனில், யுஎஸ்ஏல இன்னும் நிறைய கண்ட்ரிகள் இருக்குது. இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வேலையில மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேற கண்ட்ரிக்கு போகணும், வேற இடம் மாறி போகணும், அந்த வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் குறையும், பிஸ்னஸ் பண்ணாலும் நல்ல நிலைமைக்கு வருவாங்க, அவங்க குடும்பத்தோடையும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளுடைய படிப்பு இந்தியாவில் படிக்க வைக்கலாமா, இங்கே படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற பல குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்களும் கண்டிப்பாக தீரும். இது போக இப்போ நான் சொல்றது கோல்சார பலன். இதே இவங்களுடைய ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்கிறாங்க அதை பார்த்துக்கணும். அது போக இவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது இதை மெயினா பார்த்தா தான் அவங்க அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சூப்பருங்க, அருமையா சொன்னீங்க. ஏன்னா மேஜரா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா உறவு சார்ந்த விஷயங்கள் தான். இப்போ நான் வீட்டுக்கு போனாலே என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சொந்த தாயே பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, சகோதரனும் சரி சகோதரியும் சரி 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என்னதான் பண்ணணும் அப்படி மாதிரி கேட்பாங்க. அவ்வளோ வேலை செஞ்சு நம்ம வீட்டில் பார்த்துக்கிட்டாலும் ஒரு அன்புங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமும் ஆகுது, கிடைக்கவும் மாட்டேன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு 2ஆம் இடத்துல வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தில் சில நெருடல்கள் இருக்கும், அதெல்லாம் இப்போ தீருமா? இந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு அண்ணன் தம்பிக்கு ஒற்றுமைகள் வரும். 10 வருஷமா பேசாமல் இருக்கிறாங்க, 10 வருஷமாக இவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் மனசங்கடங்கள், இவங்க வீட்டுக்கு நான் போகக்கூடாது, என் வீட்டுக்கு இவன் வரக்கூடாது இப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். அண்ணன் தங்கச்சிக்கு போராட்டம் இருந்திருக்கலாம், அவங்க வீட்டுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். இது எல்லாமே தீரக்கூடிய காலகட்டங்கள். இப்போ அண்ணன் தம்பிக்கு அடுத்தது சொந்தம். அப்ப அந்த அண்ணன் தம்பிகள் அந்த உறவுகள் இப்ப எல்லாமே ஒன்று கூடக்கூடிய நேரம். அதே சமயத்தில் இவங்க உறவுகளால் மனைவி வழி உறவுகளால் மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் வந்திருக்கும். அந்த உறவுகளும் இவங்களை புரிஞ்சுக்கக்கூடிய டைம்.
அப்ப இவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே சால்வ். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல இவங்களுடைய தாய், இவங்களுடைய தகப்பன் இவங்களோட சேர்ந்து இவங்களோட ஒன்னா குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அப்ப தாய்க்கோ தகப்பனுக்கோ இவங்க மேல வேற்றுமை இருந்தாலும் அதெல்லாமே தீரும். அருமையா சொன்னீங்க. ஏன்னா இப்போ கோச்சார ரீதியாவே 7.5 முடிஞ்சிச்சு. அதுலதான் அவங்க போக்கஸா இருக்காங்க. 7-8 வருஷம் கிட்டத்தட்ட போட்டு அது நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க. இப்ப அந்த பாதிப்பு இல்ல. இனிமேல கொஞ்சம் கரெக்டான லைஃப். இதுக்கு மேல அப்படியே படிப்படிப்படியா அவங்களுக்கு முன்னேற்ற பாதை தான். எந்த ரூபத்திலும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க தூக்கி விட்ட ஆளுகளை நீங்க வேற லெவல்ல இருக்காங்க. ஆனா இவங்க தான் இந்த இதுக்கே போக மாட்டேங்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை சுத்தி ஒண்ணுல ஒரு 10 பேர் எடுத்துக்கலாம். அந்த 10 பேரும் இவங்களால உருவாக்கப்பட்டு சம்பாதனை பண்ணி இன்னைக்கு பணக்காரராக நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனா இவங்க அவங்களுக்கு வழிகாட்டும் போது இவங்க மேல இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க கீழ் இருக்கிறாங்க, அவங்க மேல இருக்கிறாங்க. இப்ப அவங்கள பார்த்து இவங்க பொறாமப்படமோ அந்த பொறாமையே இவங்களுக்கு இருக்காது. இவங்கனாலையும் அந்த ஸ்டேஜுக்கு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மகர ராசிக்காரங்களுக்கு என்னைக்குமே இருக்குது. அவங்கள பார்த்து பொறாமையே பட மாட்டாங்க. சூப்பர், அருமையா சொன்னீங்க. ஏன்னா இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா மாற்றத்துக்கு எதிர்பார்த்திருந்த மகர ராசி தான் மிகப்பெரிய ஒரு மாற்றமா சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்து காணொலி சந்திக்கலாம் ஐயா. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.